வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல ரொம்ப ஈஸியாவும், டேஸ்ட்டாவும் இட்லி, தோசைக்கு 5 சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். எல்லாமே ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம செய்ய போறது பொட்டுக்கடலை குருமாங்க. நான் அடுப்புல ஒரு வடசட்டி வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். இதில் நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 5-6 கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் தான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது நல்லா பொரியுது. இப்போ இதில் வெட்டி போட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயம் வணங்கிட்டு இருக்குதுங்க. அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையானதை அரைச்சிட்டு வந்துடலாம். நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் 2 டீஸ்பூனுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு நிறைய வேணும்னா இன்னும் கொஞ்சம் எச்சா நீங்கள் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். 2 பல்லு பூண்டு, ஒரு 1/4 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேங்க. இதில் 2 தக்காளியாக வெட்டி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் பெரிய தக்காளியாகவே போட்டுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மிளகு போட்டுக்கலாங்க. இந்த சீரகம் மிளகும் 1/2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, ஏன்னா தக்காளியும் நல்லா தண்ணி விடும். இது நல்லா மையாட்ட அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. இங்கே வெங்காயமும் நல்லா வணங்கிருச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்சதை இதுக்குள்ளே ஊற்றிடலாம். இந்த மிக்சி ஜாரை நல்லா கழுவி தண்ணி ஊற்றிடலாங்க. மிக்சி ஜாரை கழுவிங்க, நல்லா தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த குழம்பு நீங்கள் வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாட்டு வைங்க, ஏன்னா இதில் நம்ம பொட்டுக்கடலை போட்டதுனால ஆறுனதுக்கப்புறம் நல்லா இஞ்சிக்கும். அதனால் முதல்லயே நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இலக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2-3 கொதி வரட்டுங்க. பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இப்போ இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இப்போ கரெக்டாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். இப்போ நல்லா 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் குழம்பு வைக்கும்போதே நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. இது இன்னும் ஆறுச்சுன்னா இன்னுமே உங்களுக்கு கெட்டி ஆகும். இது எந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணுறதுன்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டி கரெக்டாக ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. இட்லிக்கும் தோசைக்கும் தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காலையில் எந்திரிச்சனையும் நீங்கள் இந்த குழம்பு செஞ்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துல தக்காளி வெங்காயத்தை வெட்டிட்டு இந்த குழம்பு அரைச்சு விட்டீங்கன்னா கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்துல இந்த குழம்பு உங்களுக்கு ரெடி ஆயிரும். ரெண்டாவதாக நம்ம செய்ய போகிறது ஈஸியாக செய்யக்கூடிய தக்காளி பஜ்ஜிங்க. நான் தக்காளி பஜ்ஜி செய்கிறேங்க. அடுப்பில் ஒரு வடசட்டி வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. இதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிட்டுங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வரமிளகா, ஒரு 5 கருவேப்பிலை வச்சுருக்கேங்க. இதையும் போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் வேகட்டுங்க. இதில் 3 பெரிய தக்காளி நல்லா பழுத்ததாக வெட்டி வச்சுருக்கேங்க. இதையும் உள்ளே போட்டுக்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸாகவே கட் பண்ணிக்கலாங்க. இது ஒரே ஒரு வணக்கி விட்டுங்க. இதை தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இது ஒரே ஒரு வணக்கம் மட்டும் வணக்கி விட்டுடலாங்க. இப்போ இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ இதை நல்லா மூடி வச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க. இந்த தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போட்டுங்க. இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்குதுங்க. இப்போது 10 நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க. நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இது நல்லா ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதையும் அரைச்சிக்கலாங்க. இது நம்ம சூடாக இருக்கும்போதே மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா தெரிச்சிரும். அதனால் கொஞ்சம் ஆறட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியை வடித்து வச்சுட்டுங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி எடுத்து நம்ம குழம்புக்குள்ளேயே ஊற்றிக்கலாம். தண்ணி நிறையா வச்சு மிக்சியில் அரைச்சிங்கன்னா தெரிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குறைன்னு அரைச்சிருக்கேன். மிக்சி பல்ஸில் போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நெகுன்னு ஆகாதுங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி மசால் தோசையோட இந்த குழம்பு நாங்கள் சாப்பிட போகிறோம். இவ்வளோதாங்க. சூப்பரான தக்காளி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. காலைல எழுந்திரிச்சின்னு இந்த குழம்பை ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மூணாவதாக நம்ம செய்ய போகிறது குக்கரில் செய்யக்கூடிய டிஃபன் சாம்பாருங்க. 1/2 கப்பு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. 1/2 கப்பு பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. ஈக்குவல் அமௌண்ட் போட்டிங்கன்னா பருப்பு சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேங்க. இது கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை. இது ஒரு பழுத்த தக்காளியை நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கேங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இவ்வளோதாங்க. இப்போ இந்த பருப்பு 2 டைம் கழிஞ்சிட்டு குக்கரில் போட்டுருலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் பருப்பை 2 டைம் கழிஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. இதில் எடுத்து வச்சு எல்லா பொருளையும் போட்டுடலாம். சோம்பு, கொத்தமல்லி தழை, சாம்பார் பொடி, தக்காளி. இதில் கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் விடுறேங்க. உங்கள்கிட்ட விளக்கெண்ணெய் இருந்தால் விடுங்க, இல்லாட்டி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. விளக்கெண்ணெய் விட்டால் நல்லா பருப்பு குழஞ்சி வேகும். அதனால தான் இதை நான் நல்லா கலக்கிட்டு மூடி வச்சு 5 விசில் விட போகிறேங்க. இப்போ இதுக்குள்ளேங்க நான் ஒரு சின்ன தட்டத்தை போட்டுருவேங்க. ஏன்னா இப்போ தண்ணி நிறைய ஊற்றிட்டேன்னா விசில் வரும்போது பருப்பெல்லாம் அப்படியே விசில் வெளியே கிச்சன் ஃபுல்லாக தெரிச்சிருங்க. அதனால இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டத்தை போட்டு நீங்கள் மூடிட்டிங்கன்னா விசில் வரும்போது தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட தண்ணி வெளியே வராது. கொதிக்கும் போது இந்த பிளேட் நல்லா விசில் வர இடத்துல ஹோல் கிட்ட வந்துடும். அப்போ உங்களுக்கு வெளியே தெரிக்காது. இப்போ இதை மூடி வச்சிடலாங்க.
விசில் இறங்கிருச்சுங்க. திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரை மேலே ஒரு சொட்டு பருப்பு கூட வெளியே வரல பார்த்தீங்களா. இப்போ நார்மலாக நம்ம குக்கரில் பருப்பு விசில் விட்டோம்னா குக்கர் ஃபுல்லாக அப்படியே பருப்பு வெளியே வந்து எல்லோ கலரில் அப்படியே தேங்கி நிற்கும். பாருங்க, பருப்பு தக்காளி எல்லாம் அருமையாக வெந்துருச்சு. தட்டை வந்து இதுக்குள்ளே இருக்கும். இப்போது இதை தாளிச்சு விட்டுறலாங்க. நான் ஒரு அடுப்பில் வடை சட்டி வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். 5-6 கருவேப்பிலை வச்சுருக்கேன். ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் வச்சுருக்கேங்க. ஏன்னா இந்த சாம்பார் பொரியலே காரம் இருக்கும். காரம் அதிகமாக வேணுன்னா நீங்கள் இன்னும் 2-3 மிளகா கூட போட்டுக்கோங்க. இப்போது இதில் கடுகு போட்டுடலாங்க. கடுகு வெடிக்கிட்டுங்க. அதில் வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுடலாங்க. வெங்காயம் கொஞ்சம் வணங்கட்டுங்க. இப்போ இதில் இருக்கிற தட்டத்தை எடுத்துடலாங்க வெளியே. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. அதில் இந்த பருப்பு எடுத்து ஊற்றிடலாம். கொஞ்சம் குக்கரையும் கழுவி ஊற்றிடலாங்க. இப்போ இதில் உப்பு போட்டுடலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு கலக்கி விட்டுங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி ஒரே ஒரு கொதி மட்டும் விடலாங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சுங்க. திறந்து பார்க்கலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க, சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. 4வதாக நம்ம செய்ய போகிறது மிளகாட்டி வச்ச கொங்கு நாட்டு உருளைக்கிழங்கு குழம்பு. முதல்ல மிளகாட்டுக்கு வேணுங்கிறத வணக்கலாம். நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டேங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் 3 வரமிளகா போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்புல நம்ம மிளகா போட்டுக்கலாங்க. எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக போகுதுன்னு வேண்டி தான் 3 மிளகா போட்டிருக்கிறேன். 4 புல்லுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். ஒரு 5-6 கருவேப்பிலை கூட எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதையும் போட்டுக்கலாம். இதை ஒரு வணக்கலாம். மிளகாயெல்லாம் கொஞ்சம் புஷ்ஷுன்னு ஆகட்டும் எண்ணெயிலேயே. இது நல்லா வணங்கிருச்சுங்க. மிளகாயெல்லாம் நல்லா புஷ்ஷுன்னு எந்திரிச்சு வந்துருச்சு. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் நான் ஒரு வெங்காயம் போட்டிருக்கிறேன். சின்ன வெங்காயம் போடுற மாதிரி இருந்தோம்னா ஒரு 20-25 வெங்காயம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா வணக்கிட்டுலாம். கொஞ்சம் வெங்காயம் நல்லா வேகணும்னு. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்க்கு நல்லா பெருசாக ஒரு தக்காளி போட்டுக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளியே போட்டிங்கன்னா குழம்புக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தக்காளியும் நல்லா வேகட்டுங்க. நல்லா வணக்கி விட்டுறலாம். கொஞ்சம் குழஞ்சி வேகணும் தக்காளி. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. இதில் அரை முடிக்கு நல்லா தேங்காய் திருவணு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் வணக்கி விட்டுறலாங்க. தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பு எரிய வேண்டியதில்லை. ஒரு 1 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பு எரிஞ்சதுன்னா போதும். தேங்காய் போட்டு 2 நிமிஷம் ஆச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மிளகு போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். இது வெறும் வர கொத்தமல்லியை அரைச்சி வச்சுருக்கிற பவுட்ரு. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கடைசியாக குழம்பு வைக்கும்போது கூட காரம்பத்துலேயும் நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா மையாட்டம் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சுங்க. மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது நல்லா மையாட்டம் அரைச்சிருக்கிறேன். இந்த மாதிரி சாந்து அரைச்சி ஊற்றி குழம்பு வைக்கும்போது நம்ம தருதருன்னு அரைக்கக்கூடாதுங்க. நல்லா மையாட்டம் அரைச்சிட்டிங்கன்னா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை தாளிச்சு விட்றலாம். அதுக்கு அடுப்பில் நான் ஒரு வடை சட்டி வச்சுட்டேன். இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் இல்லாட்டி கடலெண்ணெய் ஊற்றுங்க. இந்த மாதிரி குழம்புக்கு நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு வெங்காயம், ஒரு வரமிளகாய், ஒரு 5-6 கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். இது கடுகு நல்லா பொரியுதுங்க. இதை போட்டுக்கலாம். இது பெரிய வெங்காயத்துக்குள்ள ஒரு 3 சின்ன வெங்காயத்தை வெட்டி போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கு. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. அரைச்சி வச்சுருக்கிற சாந்தை இதில் ஊற்றிக்கலாம். இப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே இந்த சாந்து நல்லா வணங்கிட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்து இந்த சாந்தோட பச்சை வாசனையெல்லாம் போகும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பு கம்மி பண்ணிக்கோங்க. இந்த சாந்து அப்படியே வேவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த சாந்து வணங்கிருச்சுங்க. இப்போ மிக்சி ஜாரை கழுவி இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இதை நல்லா கலக்கி விட்டுறலாம். குழம்பு வைக்கும் போது நல்லா இலக்கமாக வைக்கணுங்க. அப்புறம் இது நல்லா கொதிச்சதுன்னா கொஞ்சம் கெட்டியாகிக்கும் குழம்பு. அதனால் நல்லா இலக்கமாக வச்சுக்கணும். இப்போ உப்பு காரம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். காரம் பதிலினா கொஞ்சம் மிளகாத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிட்டேங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குது. மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கிட்டு எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடணும். அந்த அளவுக்கு இந்த குழம்பு நல்லா கொதிக்கணுங்க. இப்போ குழம்பு நல்லா ஒரு 10 நிமிஷமாக கொதிச்சிட்டு இருக்குதுங்க. திறந்து பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா இலக்கமாக இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு கெட்டியாகிடுச்சு. இந்த மாதிரி 1.5 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க. இதை கொஞ்சம் பொடிச்சு நம்ம குழம்புக்குள்ளே போட்டுக்கலாம்.
ரொம்ப சின்ன சின்னதாக உடைச்சி போட வேண்டாம், ஓரளவுக்கு பெருசாகவே போடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் நம்ம குழம்பு கொதிக்க வைப்போம். அப்படி கொதிக்க வைக்கும்போது இந்த உருளைக்கிழங்கெல்லாம் அதுவே கொஞ்சம் கரைஞ்சிக்கும். அதனால ஓரளவுக்கு மீடியம் சைஸில் உடச்சி போடுங்க. ரொம்ப பொடிச்சு போட்டோம்னா இந்த 5 நிமிஷம் குழம்பு கொதிக்கும் போது உருளைக்கிழங்குலாம் கரைஞ்சி போயிடும். சாப்பிட்றப்ப நம்மளுக்கு கிழங்கு கிடைக்காது. கொஞ்சம் நிதானமாக ஒரு கலரி விட்டுருங்க. இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் குழம்பு கொதிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. திறந்து பார்க்கலாம். உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குழம்புல பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்குது பாருங்க. இப்படி இருக்கும்போது தான் மிளகோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு எங்கள் வீட்டில் சுட சுட சூப்பரான இட்லியோட கொங்கு நாட்டு உருளைக்கிழங்கு குழம்பு ரெடியாக இருக்குது. 5ஆவதா நம்ம பார்க்க போகிறது சுட்டு பிணைஞ்ச கத்திரிக்காய் குழம்பு. நான் 4 கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கிறேங்க. இதை வந்து நம்ம நார்மல் கேஸ் அடுப்பாக இருந்துச்சுன்னா இதை வந்து இப்படி அடுப்பில் காட்டியே நம்ம தீச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி மைகூதியை வந்து இதில் குத்தி வச்சு இப்படி காமிச்சிக்கலாம். நம்ம என்னோடது வந்து காயில் அடுப்புன்னு காட்டி இதை நான் வடசட்டியில் போட்டு தான் வந்து சுட போகிறேன். அதுக்கு அடுப்பில் நான் ஒரு வடசட்டி வச்சுட்டேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேங்க. இந்த கத்திரிக்காயெல்லாம் இதில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கேஸ் அடுப்பு இருந்துச்சுன்னா ஒரு கத்திரிக்காய்க்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஈஸியாக மைகூதி வந்து இந்த பின்னாடி மைகூதி குத்திக்கோங்க. இப்படி தீயில வச்சு வாட்டினீங்கன்னா அழகாக மைகூதியில் குத்தி நல்லா சுட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா சுட்டுட்டு காட்டுறேங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படியே தோலெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்க. நல்லா கத்திரிக்காயோட எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா கத்திரிக்காய் ஒரு 5 நிமிஷமாக வாட்டியிருக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது தோல் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். கத்திரிக்காயோட மேலெல்லாம் நல்லா வாட்டிட்டேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக கொஞ்சம் கைப்பு இருக்கிற சூடு வரட்டும். அதுக்கப்புறம் இதோட தோலெல்லாம் நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். கத்திரிக்காயோட தோலெல்லாம் நல்லா உளிச்சிட்டு கொண்டு வச்சுருக்கிறேன். இந்த கத்திரிக்காயை நம்ம மசிச்சு விட்றதுக்கு முன்னாடி சென்டரில் கீறி விட்டு நல்லா உள்ளே ஏதாவது சொத்தை இருக்குதா இல்லையான்னு பார்த்துக்கோணுங்க. இப்போ நான் இது எல்லா கத்திரிக்காயும் பார்த்துட்டேன். இதை மசிச்சு விட்றலாம். இந்த மாதிரி மசிச்சு விட்றது இருந்தால் அதில் மசிச்சிக்கலாம். இல்லை சூடு கம்மியாகிற மாதிரி இருந்தால் நீங்கள் கையிலேயே மசிச்சு விட்றலாம். இதை நல்லா பிணைஞ்சு விட்டேங்க. இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிருக்கிறேன். இது இப்போ நல்லா கரைச்சிக்கலாங்க. இப்போ புளியை நல்லா கரைச்சிட்டு வந்துட்டேங்க. இந்த கத்திரிக்காய்க்குள்ளேயே ஊற்றிடுறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இது தாளிச்சு விட்டுறலாம். சின்ன வெங்காயம் தாங்க நல்லா இருக்கும். நான் இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் குழம்பு தாளிச்சு விட்றதுக்கு அடுப்பில் வடசட்டி வச்சுட்டேங்க. அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூனுக்கு வெள்ளை பருப்பு போட்டுக்கலாங்க. இப்போ கடலைப்பருப்பு வெள்ளை பருப்பு நல்லா பொரியுது. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். இதில் 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அந்த வெங்காயத்தை பொடிசாக வெட்டி வச்சிருக்கிறேங்க. இங்கே கடுகு வெடிக்குது. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கிட்டுங்க. காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகா போட்டுக்கலாம். நான் 2 பச்சை மிளகா போட்டிருக்கிறேன். இதுவே நல்லா காரமாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இதில் சின்னதாக ஒரு தக்காளியை பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன். தக்காளி வந்து ரொம்ப அதிகமாக போட வேண்டியது இல்லைங்க. கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா நம்ம புளி கரைச்சி ஊற்ற போகிறோம். அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். தக்காளியும் கொஞ்சம் வணங்கிட்டுங்க. தக்காளியும் முக்கால்வாசி அளவுக்கு வெந்துருச்சுங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்கிற கத்திரிக்காய் புளியை இதுக்குள்ளே ஊற்றிடலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இலக்கமாக வச்சுக்கலாங்க. இது நல்லா கலந்து விட்டுறலாங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். 5 நிமிஷமாக குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்குதுங்க. திறந்து பார்த்துடலாம். கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவிடலாம். ஒரு கலரி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இவ்வளோதாங்க சுட்டு பிணைஞ்ச கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிருச்சு. டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இவ்வளோதாங்க சூப்பராக 5 வகையான இட்லி தோசை சைடிஷ் ரெடி ஆயிருச்சு. இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.